ஒரு கட்டத்தில் ஒரு 8 வருஷமா ஏன் என்னை புரிஞ்சிக்கலன்ட்டு நான் அழுதுருந்தேன். அப்புறம் என்ன நிறைய செய்யும் பார்த்தினாங்க. சரி, ஓகே, என்னால் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து அகல்யாவும் அதை நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு 50% அகல்யா பற்றி தெரியும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் செலவு பண்ணேன். ஆனால் கிட்டத்தட்ட என் செயின், என்னோடய சேவிங்ஸு எல்லாம் போயிடுச்சு. நான் குழந்தைகளாவது சேர்த்து வச்சுருந்துருப்பேன். அந்த பொண்ணை பற்றி இப்போ விசாரிக்கும் போது அவ்வளோ கேவலம், அவ்வளோ எத்தனை பேர் புருஷன், எத்தனை பேர் அவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்க. எப்படி மனுஷன் என்னால் தாங்க முடியும்? நான் இருக்கத்தோட நான் செத்துற மனுஷன். நான் பொட்டியவே இருக்கிறேன். எனக்கு மனசே கேட்கல. நான் அன்புக்குறதுல இருக்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்களே நான் சம்பாதிக்கிறேன், ஒரு கார் வாங்கினேன்ட்டு அவ்வளோ என்ன டார்ச்சர் பண்ணுறானுங்க. யாரும் விட மாட்டுறாங்க. நான் என்னைக்கு தனியாக இருக்கணும், சத்தியமாக செத்துருவேன். அப்போ கடை பிரியாணி, மோனிஷா, சமீக் சட்டி, ஏன்னா இது மட்டும் அவங்க மட்டும் தான் பார்த்துக்கணும். ஒரு வாய் சாப்பாடு தான் கஷ்டப்படுறாங்க. ஒரு வாய் சாப்பாடு எனக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல. அந்த பொண்ணு ஒரு வாய் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. அந்த பொண்ணு நான் தான் சாப்பாடு செஞ்சு போட்டேன். கடந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுறாங்க. தன்னுடைய பிரியாணி கடைக்கு நிறைய இடைஞ்சல்கள் கொடுக்குறாங்க, கடையை நடத்த விட மாட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுது வீடியோ போட்டதன் மூலமா சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆனவர் தான் பிரியாணி கடை அப்பு. இவர் வந்து அப்புன்ற பெயர்ல நிறைய பிரியாணி கடைங்க வச்சு நடத்திக்கிட்டு வராரு. உண்மையை சொல்ல போனா இவருக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 50 பிரியாணி கடைங்க இருக்குங்க. அப்போ வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வளர்ந்து வரக்கூடிய பிரியாணி கடை பிசினஸ் மேனா இருந்துகிட்டு வராரு. இவருக்கு ஆல்ரெடி மோனிஷன்றவங்க கூட மேரேஜ் ஆகி 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா அவங்க கூட ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமா அவங்கள விட்டு பிரிஞ்சு 2வது அகல்யான்றவங்கள மேட்ரிமோனி மூலமா பார்த்து கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்கிற நிலையில தன்னுடைய 2வது மனைவி அகல்யா தன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டதா சொல்லி ரொம்பவே மனமுடைஞ்சு பேசி இந்த வீடியோவை ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து எல்லாரும் வந்து தப்பா சொல்றீங்க. அப்போ வந்து தப்பான ஆள் அப்படின்னு. நான் எந்த தப்பும் பண்ணல. ஒரு அப்பா இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் அப்பா இருக்கும். அவங்க வந்து எல்லாரும் அப்பா வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நான் மட்டும், எங்கள் அம்மா மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடைக்கல. என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷம், நீங்கள் வந்து எவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடைக்கல. மோனிஷா எனக்கு அவ்வளோ அன்பாக கொடுப்பான்ட்டு நான் மோனிஷா கூட கேளுங்க. எல்லாமே நான் சொல்லி கொடுத்து ஒரு கட்டத்தில் ஒரு 8 வருஷமா ஏன் என்னை புரிஞ்சிக்கலன்ட்டு நான் அழுதுருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இது நான் கேட்டது எல்லாமே இன்னொருத்தனுக்கு கொடுக்குறாங்கன்ட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணேன். அப்புறம் என்ன நிறைய செய்யும் பார்த்தினாங்க. சரி, ஓகே, என்னால் தனியாக இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒன்றா இருக்கணும். நான் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ பணம் செலவு பண்ணுவேன். ஆனால் நான் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எங்கள் ஃபேமிலியே வந்து வளர்ந்துட்டாங்க, ஒரு மாதிரி பண்ணுறான்னு சொன்னாங்க. அதுவும் நான் தாங்க முடியல. அப்படி என்னை ஒதுக்கிட்டே இருக்காங்க. நான் சம்பாதிக்கிறேன்ட்டு என்னை ஒதுக்கிட்டே இருக்காங்க. நான் ஆட்டிடியூட் காட்டுறேன். நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே ஆட்டிடியூட் காட்ட மாட்டேன். இன்ன வரைக்கும் எங்கள் 30-40 பசங்க இருக்கானுங்க. ஏன் திறமை கூட இருக்கானுங்க, சம்பளமே கூட இருப்பானுங்க. ஏன்னா இனி நிறைய ஃப்ரான்ச்சைஸ் ஓனரும் கூட இருப்பாங்க. ஏன்னா நான் வந்து தேவை கேட்க பழக மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அகல்யாவும் அதை நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு 50% அகல்யா பற்றி தெரியும். அப்படி இருந்தோன்னு அவளுக்கு ஒரு மணி தான் இருந்துப்பா. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் செலவு பண்ணேன். ஆனால் அனாதேகரமே என்னை நம்பி வந்துட்டாளேன்ட்டு அவ்வளோ செலவு, நிறைய செலவு பார்த்து பண்ணேன். அதுலேயும் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணும்போது எப்படி இருக்கும்? நான் தப்பு இன்ன வரைக்கும் நான் தப்பு பண்ண கிடையாது மோனிஷா. நான் தப்பு பண்ணல, சரியா? சரி, ஓகே, தப்பே பண்ணியிருந்தாலும் நீ ஒரு தப்பு பண்ணணும். எவ்வளோ வாட்டி காலைல வந்து கெஞ்சின. நீ வந்து அந்த அன்னைக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்கிட்ட சிரிச்சு பேசியிருந்தா, இவ குடிச்சிட்டு என்னை வந்து இப்போ டிரைவர் அடிக்கிறா, என்ன அடிக்கிறா, மேனேஜர் அடிக்கிறா, ராகுல் அடிக்கிறா, அடிச்சு நீ எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிட்டுக்கிறியா, ஏன் அடிக்கிறேன்னு கேட்கும்போது கல்யாணம் பண்ணுறான்னு அன்றைக்கி நைட்டு 82,000 கொடுத்து அந்த இது மட்டும் வாங்கி கயிறில் கோத்து, அதுக்கப்புறம் மறுநாள் 3 சவர செயின் போட்டு கிட்டத்தட்ட என் செயின், என்னோடய சேவிங்ஸு எல்லாம் போயிடுச்சு. நான் குழந்தைகளாவது சேர்த்து வச்சுருந்துருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேவிங்ஸுன்னு வரும்போது எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அந்த பொண்ணை பற்றி இப்போ விசாரிக்கும் போது அவ்வளோ கேவலம்,
அவ்வளோ எத்தனை பேர் புருஷன் எத்தனை பேர் அவ்வளோ கேவலமாக சொல்கிறாங்க. எப்படி மோனிஷா என்னால் தாங்க முடியும்? நான் இருக்கத்தோட நான் செத்துற மோனிஷா. நீ அப்பு கட்டுத்த பாரு, இப்போ கூட நீ வரமாட்டேன்ற. அப்பு கட்ட பாரு, எனக்கு வந்து நீ பார்த்துக்கோ. நான் சாவ போகிறேன், என்னால் முடியல. சத்தியமாக நான் வந்து தப்பு பண்ணலையே. நான் எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் பொட்டியவே இருக்கிறேன், எனக்கு மனசே கேட்கல. நான் அன்புக்குதுன்னு கேட்குறேன். எங்கள் சொந்தக்காரங்களே நான் சம்பாதிக்கிறேன், ஒரு கார் வாங்கினேன்ட்டு அவ்வளோ என்ன டார்ச்சர் பண்ணுறானுங்க. இந்த கார் வாங்கிட்டான், அப்படி பண்ணுறான், ஓரம் பண்ணுறான். எனக்கு இங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? தமிழ்நாட்டில் 50 கடை இருக்குதுன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா? வேலை செய்கிற பசங்களே வந்து அவ்வளோ பேர் வந்து எனக்கு அகேன்ஸ்டாக எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சும் இவ்வளோ பண்ணுற எவ்வளோ வழி தாங்க முடியும்? என்னால் முடியல. நான் என்னை யாரும் விட மாட்டேறாங்க. என் கூட இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க, யாரும் விட மாட்டேறாங்க. நான் என்னைக்கு தனியாக இருக்கணும், சத்தியமாக செத்துருவேன். அப்போ கடை பிரியாணி, மோனிஷா, சமீக்ஷா டியானா, இது மட்டும் அவங்க மட்டும் தான் பார்த்துக்கணும். நான் இல்லைன்னா இவங்களுக்கு தான் உரிமை. அப்போ கடை பிரியாணி பசங்களா நிறைய துரோகம் பண்ணுறீங்க. தயவுசெய்து பிரியாணி கடை நல்லா பண்ணி நீங்களும் நல்லா இருங்க. என் குழந்தைங்க மோனிஷாவை நல்லா வச்சுக்கோ. ஏன்னா மோனிஷா எனக்கு உயிரை காப்பாற்றணுவேன், திருப்பி உயிரை காப்பாற்றுவோன்னு நினைக்கிறேன். மோனிஷா பார்த்துக்கோ, என்னால் முடியல. என்னை எப்போ தனியாக விட்றோம் அவ்வளோதான். ஏன்னா நான் தப்பு பண்ணல, அன்பு லவ்வுக்காக. ஏன்னா ஒரு வாய் சாப்பிட தான் கஷ்டப்படுறேன். ஒரு வாய் சாப்பாடு எனக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல. அந்த பொண்ணு ஒரு வாய் எனக்கு சாப்பாடு கொடுக்கல. அந்த பொண்ணு நான் தான் சாப்பாடு செஞ்சு போட்டேன். சரி மனுஷா, நான் எதாவது தப்புன்னா மன்னிச்சுக்கோ. மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, எதாவது தப்புன்னா மன்னிச்சுங்க. நான் தப்பு பண்ணல. நான் இல்லை, எவ்வளோ கேவலம் பேசுங்க. அப்போ கடை மோனிஷா, சமீக்ஷா டியானா இவங்க மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. நான் இல்லைன்னா பார்த்துக்கோ, அவ்வளோதான். எனக்கு என்ன சொல்ல தெரியல. இப்படி தன்னுடைய 2வது மனைவி தனக்கு துரோகம் பண்ணிட்டதாகவும் அவங்க ரொம்ப கேவலமான ஒரு ஆள்னு சொல்லி பேசினது மட்டும் இல்லாம தன்னுடைய முதல் மனைவி மோனிஷாவை நினைச்சும் தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சும் கண்கலங்கி பேசியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகி பலரும் இவருக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராங்க. அகலையும் அதை நினச்சி தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஒரு 50% அகலையை பற்றி தெரியும். அப்படி இருந்தோன்னு அவளுக்கு ஒரு மணி தான் இருந்துப்பா. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் செலவு பண்ணேன். ஆனால் அனாதேகரமே என்னை நம்பி வந்துட்டாளேன்ட்டு அவ்வளோ செலவு, நிறைய செலவு பார்த்து பண்ணேன். அதுலேயும் வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணும்போது எப்படி இருக்கும்? நான் தப்பு பண்ண, இன்ன வரைக்கும் நான் தப்பு பண்ண கிடையாது மோனிஷா. நான் தப்பு பண்ணல.